வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 77வது பாடல். பதும இருசரண் கும்பிட்டு இன்பக் களவி நலமிகு துங்கக் கொங்கை பகடு புலகிதம் துன்ற கன்றிக் கயல் போலும் பரிய கரிய கண் செம்பொன் கம்பிக் குழைகள் பொற மருட்டின் சொல் கொஞ்சிப் பதற விதமுறும் கந்து கொந்து குழல் சாய புதுமைநுதி பங்கத்து அங்கத்து இனிது வரைய வெண் சந்தத்து இந்து புருவ பெயர்ப்புடன் பொங்க கங்கை சடைத்தாரி பொடி செய்து அருள்மதன் தந்தர பந்திக்கு அறிவை இழவிடும் பண்பு துன்பப் பொருளின் மகளிர் தம் அன்பு பண்பை தவிரேனோ. தாமரை மலர் போன்ற 2 பாதங்களை வணங்கி இன்பம் தரும் களவி சுகம் மிக்குள்ள உயர்ந்த மார்பக பரப்பு புலகிதம் கொள்ள சினக்குறிப்புள்ள கயல்மீன் போன்ற பெரிய கருநிற கொண்ட கண்கள் அந்த காதிலுள்ள செம்பொன் கம்பியில் பொருத்தப்பட்டுள்ள அந்த குண்டலங்களை தாக்க மருட்சியுடன் இனிய மொழிகளை கொஞ்சி பதட்டத்துடன் வெளிவர விதவிதமான பிணைக்கப்பட்ட பூங்கொத்து கொண்ட கூந்தல் சரிய புதிய வகையில் நுனிநாக்கால் மிகவும் அழுத்தமாக வந்தவர்களிடம் விலைமாதர்களிடம் வந்தவர்களிடம் உடலின் இனிதான அடையாளங்களை செய்ய மதிக்கத்தக்க அழகிய பிறை போன்ற புருவத்தில் வியர்வையெல்லாம் மேலெழும்படி கங்கையை சடையில் தரித்த சிவபெருமான் பொடியாக்கி அருளிய அந்த மன்மதனுடைய படையாகிய இந்த வஞ்சக விளைமகளிர் கூட்டத்துக்கு எனது அறிவை தொலைக்கும் மனப்பான்மையையும் துன்பம் தரும் வேசியர் மேல் அன்பு கொள்ளும் பண்பையும் தவிர்க்க மாட்டேனோ என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். தி ததத்ததன் திந்தி தந்த டிடிடிடி டடடன் டிண்டிட் டண்ட தெனத்தன தனத்தன தெந்த தந்த தென நானா திகுர்த்தி தகிர் ததிங் திந்தி திந்தி திரிரிரி தர என்று ஒப்பின்றி திமிழைப்பறை அரைத்து என்திக்கு அண்ட சுவர் சோரா சதியில் வருபெரும் சங்கத் தொங்கல் புய அருசர் வெகுண்டு அஞ்சி குன்றித் தலைக்கொடு அடிபணிந்து எங்கட்கு உன்கண் கிருபை தாயன் சமர குருப கஞ்சம் சுற்றும் செய்பதியள் முருகா முன்பொங்கித் தங்கி சலதி அலை பொறும் செந்தில் கந்தப் பெருமாளே. தி ததத்ததன் திந்தி தந்த டிடிடிடி டடடன் டிண்டிட் டண்ட தெனத்தன தனத்தன தெந்த தந்த தென நானா திகுர்த்தி தகிர் ததிங் திந்தி திந்தி திரிரிரி தர என்று இவ்வாறான ஒலிகளை பலமுறை ஒப்பில்லாத வகையில் எழுப்பி திமிழை என்றும் அந்த பறைகள் ஒலித்து 8 திசைகளும் அண்டத்தின் சுவர்களும் சோர்ந்து போகும்படி வஞ்சனை எண்ணத்துடன் வந்த அந்த பெரிய கூட்டமான மாலை அணிந்த புயங்களை உடைய அந்த அசுரர்கள் முதலில் கோபித்து பின்பு பயந்து மயிர்த்தலையுடன் உனது திருவடிகளை பணிந்தார்களே பகவானே. பகவானே, எங்கள் முருகப் பெருமானே, எங்கட்கு உன் கடைக்கண் திருவருளை தருவாயாக என்று கேட்கும்படிக்கு போர் செய்தவனே, குமரனே, தாமரை தடாகங்கள் பல சூழ்ந்துள்ள வயலூர் முருகனே, எதிரே பொங்கியும் தங்கியும் கடலின் அலைகள் கரையில் தாக்குகின்ற திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் கந்தப் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.